ஹலோ 10th ஸ்வாக்குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் முதல் பாடம் அன்னை மொழியே. அந்த பாடலை நம்ம விளக்கமாக படிச்சிடலாம்ப்பா. சில பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் அந்த பிள்ளைகளுக்காக நம்மளுடைய சேனலில் தமிழ் ஃபுல்லாகவே நடத்துவோம்ப்பா. கவலைப்படாதீங்க. தமிழ் மட்டும் கிடையாது, 5 சப்ஜெக்ட்டுமே நடத்துவோம். இன்று முதல் துவங்கி உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம கைட் பண்ணுவோம்ப்பா. ஸோ அதனால் ஒரு வேளை இப்போ 9th படிச்சுட்டு முடிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க 10th போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாப்பா? நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாடத்துக்கு போயிடலாம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் காடை ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம 10th படிக்க போகிறோம். அதனால் இந்த நாள் முதல் பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதே ஆர்வம் கடவுள் கொடுக்கணும் அப்படின்றதுனால ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ அன்னை மொழியே இந்த பாடம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளா தமிழினுடைய அழகை வர்ணிச்சிருப்பாங்கப்பா. தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையானது, பழமை வாய்ந்தது, அதனுடைய முக்கியமான பண்புகளை எல்லாம் அழகாக இந்த பாடத்தில் வர்ணிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாடத்தில் இருக்க அன்னை மொழியே அப்படின்ற பாடல் மனனச் செய்யுள்பா. இது இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதனால் மிக மிக முக்கியமான மனனச் செய்யுள். மேலும் இந்த பாடத்தில் சிறுவினா மிக 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 முக்கியம்ப்பா. அதே மாதிரி இதையும் மனோன்மணியம் எழுதின பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்று அமைக்க சொல்லுவாங்க. அதுவுமே மிக முக்கியமான நெடுவினா. ஸோ அதனால் ஆக மொத்தத்தில் இந்த பாடம் மிக முக்கியம் அப்படின்றதுனால நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஸோ அன்னை மொழியே அப்படின்னு துவங்குதில்ல, அதிலிருந்து வாழ்த்துவமே அப்படின்றது வரைக்கும் மனன பாடல். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குன்னா, நம்மளுக்கு எப்பயுமே இசையின் வழியாக நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நான் ஒரு மெட்டு கட்டியிருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டு பாடி மனப்பாடம் ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ஒரு ஓல்டு பாட்டோட தான் இதை மேட்ச் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாங்கப்பா பாடிடலாமா? நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வார்த்தைகளை ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட பாடிடலாம். சரிங்களா? 1 2 3 ஸ்டார்ட். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவமே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. என்ன பிள்ளைகளா, பாடல் பிடிச்சிருந்ததா? ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம மீண்டும் ஒரு முறை பாடி பார்த்துடலாமா? அப்போ இன்னும் எளிமையாக நம்மளுக்கு ரீச் ஆகும். இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து பாடணும். பாடிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகனே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவமே, முன்னும் நினைவாள் முடித்தாழ வாழ்த்துவமே. ஸோ ஓகே பிள்ளைங்களா, இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மனப்பாடம் ஆகிடும்ப்பா. ஸோ என்னுடைய பொருள் வேகமாக பார்த்துடலாமா? ரொம்ப எளிமையான பொருள்ப்பா. நீங்கள் அந்த வரிகளை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக பொருள் புரியும். என்ன சொல்லியிருக்காங்க? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் வரி என்ன எழுதலாம்? நீங்கள் அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழே எப்படி எழுதலாம்? அழகு நிறைந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை
முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கு முன்னைனா பழமை அப்படின்னு அர்த்தம். முன்னை அப்படின்னா பழமை. அப்போ பழமையாக தோன்றிய நறுங்கனியே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ கன்னிக்குமரி கடல் கொண்ட அப்படின்னா குமரி எப்படிப்பா இருக்கும்? நல்ல கடல் சூழ்ந்த பகுதியாக இருக்கும். கரெக்டா? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்றாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அப்படி கடல்கள் சூழ்ந்த குமரி கண்டத்துல நிலைத்து நின்று ஆட்சி செய்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்றாங்கப்பா. அடுத்த வரிகள்ல சொல்றாங்க, தென்னன் மகளே. தென்னன்னா பாண்டிய மன்னன். சரிங்களாப்பா? அப்ப பாண்டிய மன்னனுடைய மகளே, திருக்குறளின் மாண்புகழே. இப்போ என்ன வரிகள் வரும்? திருக்குறளின் பெருமைக்குரியவளே அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு, என் தொகையே 8 தொகை, நற்கணக்கே 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும்பா? 10 பாட்டே, 8 தொகையே, 14 கீழ்கணக்கு நூலே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்து செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். எவ்வளவு அழகான வரிகள் பாருப்பா. என்ன சொல்றாங்க? செழுமை மிக்க தமிழே, செந்தமிழே, செழுமை மிக்க தமிழே, எனக்குயிரே, நீ என்னுடைய உயிர். அப்புறம் என்ன சொல்றாங்க? சொல்லுக்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விருத்துரைக்கும். எவ்வளவு அழகான பெருமைக்குரியவர்கள் நீங்க. உங்களை நான் எப்படி என்னுடைய இந்த நாவலை வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி அழகாக கேட்குறாங்க. அடுத்து பழம்பெரும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே. தனக்கென ஒரு தனி இலக்கிய வளம் கொண்டு இருக்க தமிழ் நீ. வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணவை எழுப்புகின்றன. அதாவது வேற்று மொழியிலிருந்து வந்தவங்க எவ்வளவு பேர் தமிழனுடைய பெருமையை பறைசாற்றிட்டு மகுடம் சுடிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களே, அது என்னுடைய நெஞ்சில் எப்படி இருக்குது, அந்த பற்றுணவை எழுப்புது அப்படின்னு அழகாக சொல்கிறாங்கப்பா. அடுத்து உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துன்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. எவ்வளவு அரிகான வரிகள். என்ன சொல்ல வராங்க தெரியுமாப்பா? அதாவது வண்டி என்ன பண்ணும்? ஒரு செந்தாமரையை பார்த்தா அந்த தேனை குடிக்கும், உள்ளே போயிட்டு அழகாக பருகும். சரிங்களாப்பா? அது மாதிரி வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல நல்லா குடிச்சிட்டு அப்படியே மகிழ்ச்சியில் சிறகசைத்து அழகாக பாடுது இல்லைப்பா? அதே மாதிரி நாங்கள் உன்னை என்ன பண்ணுவோம்? உன்னுடைய தமிழனுடைய அழகையும் பழமையும் ருசித்து சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. எவ்வளவு அழகாக இருக்கு வரிகள். அப்போ துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? தமிழனுடைய பெருமைகளை சொல்கிறாங்கப்பா. இது மிக முக்கிய சிறுவினாப்பா. இங்கே பாருங்கள், அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாடம் முடிவில் மிக முக்கியமான கேள்விகள்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கேள்வியில் இங்கே பாருங்க, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிக முக்கியமான சிறுவினா. நீங்கள் ஃபஸ்ட் மீட்டம்க்கு இந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வரும். அதனால் இன்றைக்கே இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி பொருளை கீழே இருக்கிறதையே படிச்சுக்கோங்கப்பா. தமிழ்னு கிடையாது, பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுடைய விடை நீங்கள் பாட புத்தகங்கள்ல இருந்து படித்தாலே போதுமானதுப்பா. ஏன் அப்படின்னா ஆன்சர் கீன்னு கடைசியில் எடுப்பாங்க பப்ளிக் எக்ஸாமில், அதில் பெரும்பாலும் புத்தகத்தில் இருந்து தான்ப்பா எடுப்பாங்க. அதனால் நீங்கள் இறுதியில் பல நோட்ஸை பயன்படுத்தி ஆன்சர் கீ மிஸ் பண்ணுறதுக்கு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அழகாக அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழன் அந்த 2 வரிகளை மேற்கோள் காட்டிட்டு அதுக்கு கீழே அதுக்குரிய பாடலின் பொருள்
திருப்பி மீதி 2 வரிகளை மேற்கோள் காட்டிட்டு அப்படி எழுதுனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். முழு மதிப்பெண் கிடைக்கும்ப்பா. தமிழை பொறுத்தளவுக்கு எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, ப்ளஸ் நீங்கள் ப்ரெசன்டேஷன் அழகாக பண்ணியிருக்கணும். அதனால் இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. மீண்டும் இன்னொரு சிறப்பான தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அழகாக படித்து வச்சுக்கோங்க பிள்ளைங்களா. ஆல் த வெரி பெஸ்ட்.